நீங்களும் கவனிக்கிறது தானே? கவனிக்கிறதா? சரி. ஸோ அன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம், சும்மா பார்த்தோம். சரி, இன்றைக்கி நம்ம அஃபிஷியலாக சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற சப்ஜெக்ட்டு. இந்த இந்தியன் பாலிட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சார் படிக்க போகிறோன்றது தெரியணும். ஒன்று படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சில கேள்விகள், வாட், வேர் அண்ட் ஹவு, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தெரியணும். முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் பாலிட்டி அப்படின்ட்டு நம்ம சிலபஸ்க்குள்ளே நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பு பெருவாரியாக கவர் பண்ணுவோம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கவர் பண்ணுவோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நமக்காக நம்மளே ஏற்றிக்கொண்ட ஒரு அடிப்படை உயரிய சட்டம் நம்ம நாட்டுக்குன்னு இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷன். அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்ம கவர் பண்ணுவோம் இந்த சப்ஜெக்டில். ரெண்டாவது என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான சட்டங்கள், உதாரணமாக குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம், அதே போல் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம், வரதட்சணை தடுப்பு சட்டம், இந்த மாதிரி முக்கிய சட்டங்கள் பற்றி படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கிய வழக்குகள், இம்பார்ட்டண்ட் கேசஸ், முக்கிய வழக்குகளையும் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் படிப்பீங்க. நிறைய கேசஸ் இருக்குது. நமக்கு செண்பகம் துரைராஜன் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். நிறைய வழக்குகள் நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். இந்தியன் பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு கவர் பண்ண போகிறோம். அதற்கு அடுத்து முக்கிய சட்டங்கள் கவர் பண்ண போகிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு. அதே போல் தேவையான வழக்குகள், உச்சநீதிமன்ற வழக்குகள், நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கோ அது வந்து கவர் பண்ண போகிறோம். அடுத்த கேள்வி, ஸோ இதெல்லாம் படிக்க போகிறோம் இந்த சப்ஜெக்ட்லன்னு வரும்பொழுது, இதை எங்கேருந்து சார் படிக்க போகிறோம், நமக்கு என்ன சார் சோர்ஸாக இருக்க போகுது அப்படின்னா, நமக்கான சோர்ஸ் மெயினாக கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். ஒன்று, நம்ம கிளாஸில் நீங்கள் ரன்னிங்கில் நோட்ஸ் எடுக்கிற கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் முக்கியமாக இருக்கணும் கையில். ஸ்கூல் புக்ஸில் நம்ம சிவிக்ஸ் பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த சிவிக்ஸ் பார்ட், அந்த குடிமையெல்லாம் தமிழில் சொல்லுவீங்க. ஸோ அந்த பார்ட் இருக்கும், அது நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கடந்துட்டேன் சார், நான் கிளாஸ் நோட்ஸ் கடந்துட்டேன், ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டேன், ஸோ எனக்கு இன்னும் நான் அப்டேட் ஆகணும், நான் குரூப் 1 லெவலுக்கு படிக்கணும், நான் வந்து மெயின்ஸ் அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தமிழ் மீடியமாக இருந்தால் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அவங்களுடைய புத்தகத்தை ஃபாலோ பண்ணலாம். இதுதான் இங்கேருந்து தான் நம்ம படிக்க போகிறோம். அடுத்து, எதற்காக இந்த சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணணும், ஒய், எதற்காக இந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு சிலபஸில் நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா குரூப் 2, அதுவும் இல்லைன்னா குரூப் 4 இல்லையா? இந்த 3 எக்ஸாம்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். நம்ம குரூப் 1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிலபஸில் ஒரு 6 யூனிட் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 யூனிட் இருக்குது. அந்த 6 யூனிட்குள்ளே யூனிட் 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இந்தியன் பாலிட்டி வரும். யூனிட் 4 இதுலேயுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே யூனிட் 4ல் தான் இருக்குது. இந்த யூனிட் 4ல் கவர் ஆகிற குரூப் 1 சிலபஸில் பாலிட்டியிலேருந்து மட்டுமே உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 கேள்விகள் இருக்கும். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும்? ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாமில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் மொத்தமாக கேட்குறேன், எக்ஸாமில் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க? 200 தெரியும் இல்லையா? 200 கேள்வி அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த 200 கேள்வியில் 40 கேள்வி இந்த பார்ட்டில் இருந்து மட்டுமே வரும். நீங்கள் குரூப் 1 ப்ரிலிமினரி எழுதுறீங்கன்னா 40 கேள்வி இந்தியன் பாலிட்டியில் இருந்து மட்டுமே வரும். சார் நான் குரூப் 1 படிக்கல, நான் குரூப் 2 படிக்கிறேன், நான் குரூப் 4 படிக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாலும், குரூப் 2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ், குரூப் 4லேயும் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் சேம் யூனிட் 4ல் வரும். நீங்கள் குரூப் 4 குரூப் 2 படிக்கும்போது மெஜாரிட்டியாக லாங்குவேஜ் கவர் பண்ணுவீங்க. 100 மார்க்ஸுக்கு லாங்குவேஜ் கவர் பண்ணுவீங்க. 25 மார்க்ஸுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கவர் பண்ணுவீங்க. 25 கொஸ்டின்ஸ் மார்க் இந்த சென்ஸ் 100 கொஸ்டின்ஸ், அப்புறம் 25 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங். அதை விட்டால் மிச்சம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்க போகுதுன்னா 75 கொஸ்டின் உங்களுக்கு ஜிஎஸ்சில் இருக்கும். இந்த 75 ஜிஎஸ்சில் நீங்கள் 15, கிட்டத்தட்ட இது வந்து 6 யூனிட்டாக உடச்சிருப்பாங்க. 6 யூனிட்டில் 4வது யூனிட் தான் இந்தியன் பாலிட்டி. அதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க? 15 கொஸ்டின் மினிமமாக கேட்க போகிறான். மேக்ஸிமம் இந்த லிமிட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. சில நேரங்களில் 15, 17 ஆகலாம், 18 ஆகலாம், 14 ஆகலாம், 13 ஆகலாம். ஆனால் ஆவரேஜாக 15 அப்படின்னா அவனோட சிலபஸை கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் ஜிஎஸ் பார்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பொது அறிவு கேள்விகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடமே பாலிட்டி தான். மற்ற யூனிட்ஸ்லாம் இருக்குது. யூனிட் 5 இருக்குது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமி சேர்ந்து ஒரு யூனிட்டாக இருக்கும். யூனிட் 6 இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு அவுட்புட் கம்மி, நீங்கள் நிறைய டைம் செலவு பண்ணணும்.
யூனிட் 6 படிக்கணும்னா நீங்கள் வந்து இலக்கியம் படிக்கணும், சங்ககால இலக்கியம் முதல் தற்கால இலக்கியம் வரைன்னு சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் படிக்கணும், ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் படிக்கணும், தமிழ் சமுதாய வரலாறு படிக்கணும், தமிழ்நாடு விடுதலை போராட்டம் படிக்கணும், பெண்கள் பற்றி படிக்கணும். இவ்வளவும் நீங்கள் படிக்கிறதுனால 20 கொஸ்டின் கேட்பான். அதில் நிறைய கேள்வி உங்களால் போடவே முடியாது. அதாவது போடவே முடியாது இந்த சென்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த 20 கேள்விகளுக்கு. அதே போல் தான் யூனிட் 5 அப்படின்ற ஒரு யூனிட்டும். யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் இருக்கும், அது கூட தமிழ்நாடு நிர்வாகம், வளர்ச்சி நிர்வாகம்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் படிக்கணும், நிறைய டேட்டாஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற நீங்கள் டைம் செலவு பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது அதில். ஆனால் இதில் 15 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஷியோராக 15க்கு 14, 13 போடலாம். 1-2 கொஸ்டின்ஸ் மேபி மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி 12, 13 சாலிடாக போட முடியும். அதனால் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். சரியா? ஸோ என்ன பார்த்துறோம், இந்தியன் பாலிட்டி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல இதில் என்ன படிக்க போகிறோன்னு தெரியணும். இந்தியன் பாலிட்டியில் நம்ம படிக்க போகிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி படிக்க போகிறோம், இந்திய அரசியலமைப்பு பற்றி படிக்க போகிறோம், முக்கிய சட்டங்கள் பற்றி படிக்க போகிறோம், முக்கிய வழக்குகள், நமக்கு தேவையான இடங்களில் அரசியலமைப்பு தொடர்பான வழக்குகள் பற்றி படிக்க போகிறோம். அடுத்து இது எங்கேருந்து படிக்க போகிறோம் சார், சோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஸ்கூல் புக் சோர்ஸு, கிளாஸ் நோட்ஸு சோர்ஸு. நான் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த்னு ஒன்று இருக்குது. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் நீங்கள் தமிழ் மீடியமாக 2 பேருமே. தமிழ் மீடியமாக இருந்தால் பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஒரு புத்தகம் இருக்குது. அதெல்லாம் உடனடியாக இப்போ படிச்சிங்கன்னா புரியாது. நீங்கள் ஒரு பேசிக் சாலிடு ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டிங்க, நீங்கள் பிரகதீஷ் போய் படிச்சிங்கன்னா அது புரியும். ஸோ இதுதான் நீங்கள் எங்கேருந்து படிக்கணுன்றது. அடுத்து நான் எதற்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் குரூப் 1 படிச்சிங்கனாலும் ப்ரிலிமினரிக்கு 40 கேள்வி வருது. ஜிஎஸ்லேருந்து 200 கேள்வியில் 40 கேள்வி. நீங்கள் குரூப் 2, குரூப் 4 படிச்சிங்கனாலும் அதே யூனிட் 4ல் ஜிஎஸ்சில் 75 கேள்வியில் எத்தனை கேள்வி கேட்குறான், 15 கேள்வி கேட்குறான். ஸோ நீங்கள் மற்ற இடத்துல 20 இருக்குது சார், 2 20 இருக்குது, எனக்கு யூனிட் 5ல் 20 இருக்குது, யூனிட் 6ல் 20 இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு நிறைய டைம் செலவு பண்ணணும். அந்த நிறைய டைமுக்கு இருந்தால் ரிட்டர்ன்ஸ் இருக்காது, ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாவே 15க்கு 13, 12 போட முடியும். சரியா? ஸோ அடுத்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு சார் வேறு என்ன நான் பண்ணணும், நான் வேறு ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு நான் ஏதாவது யூஸ் பண்ணிக்கணுமா, இல்லை இது மட்டும் போதுமா, நீங்கள் சொல்கிற கிளாஸ் நோட்ஸு நான் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதுமானா இதை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னும் தெரியணும். எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். நீங்கள் எப்படி இதை கவர் பண்ண போகிறீங்கன்னா சிலபஸ் ஃபோக்கஸ்டாக கவர் பண்ண போகிறோம். நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அங்கே சும்மா எழுதணும் இல்லையா. ஸோ எப்படி சார் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா சிலபஸ் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு படிக்க போகிறோம், அதற்கப்புறம் சட்டங்கள் படிக்க போகிறோம், வழக்குகள் பற்றி படிக்க போகிறோம். ஆனால் அதை எவ்வளோ லிமிட்டுக்கு படிக்கணும், எவ்வளோ கவர் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்ல. ஹவு வி ஷுட் கவர் அப்படின்னு தெரியணும்ல. எவ்வளோ கவர் பண்ணுன்றதாக தான் நமக்கு சிலபஸில் அப்படியே கொடுத்துருக்கான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சிட்டிசன்ஷிப், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், இந்த மாதிரி அழகாக வார்த்தையில் கொடுத்துருக்கான். நம்ம ஒவ்வொரு டைட்டிலாக அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். சிலபஸ் மெயினாக வேணும் சார். சிலபஸ் இருக்குது, நீங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லிடுறீங்க. ஆனால் அந்த சிலபஸ்க்குள்ளே என்ன மாதிரி கொஸ்டின் எடுப்பாங்கன்னு தெரியலையே சார். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கூடாது, டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, அல்லது வேறு எதுக்காவது ஆர்டிகல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, அதை பற்றி எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு இருக்குது ஒரே ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறது என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பிவைக்யூஸ். இது வந்து நீ இருக்குது. ஸோ சிலபஸ் அண்ட் பிவைக்யூஸ் இது ரெண்டையும் வச்சுட்டு தான் அது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நமக்கு. இதை வச்சு தான் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் நான் சொல்லிட்டேன்னா இந்திய அரசியலமைப்புன்றது இன்றைக்கி இருக்குது 470 ஆர்டிகளுக்கு மேலே இருக்குது, 25 பகுதி இருக்குது, 12 அட்டவணை இருக்குது. அவ்வளோ ஆர்டிகளையும் நம்மளால் படிக்க முடியாது, அவ்வளோ நமக்கு தேவையும் இல்லை. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே எவ்வளோ வேணும் அப்படின்னு வேணும்னா சிலபஸை போய் பார்த்துக்கலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அந்த சிலபஸில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க எங்கே போகணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போய் பார்க்கணும். அப்போ அந்த ட்ரெண்டு தெரிஞ்சிடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, அவன் ஆர்டிகல்ஸ் கேட்குறான், ஆர்டிகல் 14 என்னன்னு கேட்குறான், ஆர்டிகல் 17 என்னன்னு கேட்குறான். அதே போல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றின வழக்குகள் கேட்குறான். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் என்ன கேட்குறான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க நீங்கள் அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு போகணும். ஒவ்வொரு டாப்பிக்கில் என்ன டாப்பிக்கை கான்ஸ்டியூஷனில் கவர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க சிலபஸுக்கு போகணும். அப்போ கட்டாயமாக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருங்க, படிக்காமல் இருங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்கள் கையில் எப்போவுமே சிலபஸ் அண்ட் பிவைக்யூஸ் இருந்திருக்கணும். இவ்வளோ காலம் நம்ம கவர் பண்ணது வேறு மாதிரி கூட கவர் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு மாதிரி நினச்ச பக்கம் பிடிச்சிட்டு படிச்சிருப்போம், அது ஒர்க் ஆகாது. சிலபஸ் பிவைக்யூ ரெண்டுமே ப்ராப்பராக நம்மக்கிட்ட இருந்தால் தான், கைவசம் இருந்தால் தான் நீங்கள் சரியான எஃபர்ட்டை தான் போடுறீங்களா அப்படின்றத உறுதி செய்ய முடியும். சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் பற்றி என்ன படிக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு, எங்கேருந்து படிக்க போகிறோம், சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து ஏன் படிக்கணுன்றதுக்கான காரணமும் நான் சொல்லிட்டேன், எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிவிட்டு இதை எப்படி கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். சிலபஸ்,
பிவைக்யூ அதை ஒரு கலங்கரை விளக்கமாக வச்சுட்டு அந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம். அடுத்து நீங்கள் சப்போஸ் என்னோடய கிளாஸஸ் முழுசாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கு உங்கள் தரப்புலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உங்கள் தரப்புக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு நோட் புக் போடுங்க. ஸோ நீங்கள் ஒரு செப்பரேட் நோட் வந்து போட்டுருங்க. ஒரு தனியான நோட் வந்து போட்டிருக்கணும். ஒன்று, அந்த நோட்டில் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க எப்போவுமே. இதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிற ஒரு இது. நம்ம எவ்வளோ காலம் வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனாலும் நம்ம இப்போ எக்ஸாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகலை அப்படின்னா இந்த காம்படிஷனுக்குலாம் நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. நமக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி நினச்சிக்கோன்னா, நம்ம ஒரு மாதிரி படிச்சிட்டோம், எனக்கு ஃபண்டமெண்டல் ரேட்னா 12லேருந்து 35ன்னு தெரியுது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கேள்வி வந்து விழுக்கும். ஸோ இப்போ நம்ம படிச்சிருக்கோம், படிக்கல, ஆனால் ஸ்டார்ட் பண்ணிங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தனி நோட்டு போட்டு உன்னை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது முக்கியம். நம்ம கையில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கிறது முக்கியம். இதை வந்து நீங்கள் பண்ணணும். என் கிளாஸை என்டையராக ஆன்லைனில் அட்டன் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் இருக்கவங்க அட்டன் பண்ணாலும் சரி, எப்போவுமே ஒரு செப்பரேட் நோட் போட்டு அதில் சிலபஸை முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. கையில் பிவைக்யூவை வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம சப்ஜெக்டை கவர் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு கிளாரிட்டி இருக்கா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அப்போ நம்ம நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸில் மட்டும் பார்க்க போகிறதில்ல. நீங்கள் குரூப் 2, 2A எழுதினீங்கன்னா மெயின்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் குரூப் 1 எழுதிங்கன்னா மெயின்ஸில் முக்கியமான சப்ஜெக்டே இதுதான். அப்போ நீங்கள் படிக்கும்போது ஃபேக்சுவலாகவும் படிக்கணும். இல்லை சார் நான் குரூப் 4 மட்டும்தான் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வெறும் ஃபேக்டை மட்டும் படிக்காமல் அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கவும் முயற்சி பண்ணணும். ஸோ ரெகுலராக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் அப்படியே போக 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 பிக்கப் பண்ணிக்கணும். ஓகே, பேசிக்ஸில் எந்த டவுட்டும் இல்லைல்ல, ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த இதுவும் இல்லை. ஃபைன். ஸோ நம்ம நேரடியாக சிலபஸ்க்குள்ளே போயிடுவோம். நம்ம சிலபஸில் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது தான் சிலபஸாக இருக்கும். இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பான் மொட்டையாக. அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தெரியுதுங்களா? சரி, இந்திய அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் எத்தனை ஆர்டிகல் இருக்குன்னா நம்ம சொல்லுவோம் சார் 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது சார், இன்றைக்கி 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது சார், 8 அட்டவணை இருந்தது சார், இன்றைக்கி 12 அட்டவணை இருக்குதுங்க சார் அப்படின்னு நம்ம கேட்டால் சொல்லுவோம். பட் அதை விட ரொம்ப முக்கியம், முதல்ல இந்திய அரசியலமைப்புனா என்னன்னு சொல்லணும். கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரியணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் செகண்டரி, கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரியணும். உங்கள் பார்வையில் அரசியலமைப்புனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலமைப்பு அப்படின்னா அல்லது நாம் இப்படி எடுத்துக்கலாமே, இல்லை என்ன நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், இன்றைக்கி ஒரு நாள் அட்டன் பண்ணலாம், என்ன தான் இங்கேருந்து ஏதாவது டேக்அவே எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். நம்ம ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்து ஏதாவது டேக்அவே எடுத்துகிட்டு போகணும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், அல்லது தெரிஞ்சது ரிஃபைண்டாக தெரியாமல் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தெரியுது அப்படின்னா அதில் ஒரு தவறும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வச்சுக்கோங்க. என்னாலையும் தனியாக ஆன்லைன்லேயே எடுக்கிறதும் ஒரு முடியாத சார் காரியம். ஸோ அதையும் அப்படி பார்த்துக்கோங்க. நீங்கள் என் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா இன்ட்ராக்டிவாக தான் இருக்கும். நான் எப்போவுமே பேசி தான் நான் எடுப்பேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு புரியுது, எவ்வளோ தெரியல அப்படின்றத வச்சு தான் நான் எடுப்பேன். சரி, அப்போ அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன புரிதல்? அரசியல் அமைப்புனா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன புரிதல்? மக்களுக்காக மக்களே ஏற்றிக்கொள்கிற ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி நிறைய சட்டம் இருக்குது. மக்களுக்காக இயற்றப்படுற சட்டம்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு வரதட்சணை தடுப்பு சட்டம் நம்மளோட பிரதிநிதிகளால் சட்டமன்றத்தில் ஏற்றப்படுறது தான். ஸோ அதை ஏன் நம்ம கான்ஸ்டிடியூஷன்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன் அரசியலமைப்புன்னு சொல்ல மாட்டேன்றோம்? நீங்கள் சொல்கிறது சரிதான், மக்களுக்காக மக்களால் இயற்றப்பட்ட சட்டம்ன்றது ஓகே. ஆனால் அப்படி பார்த்தா நிறைய சட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. உதாரணத்துக்கு கடத்தல் தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. இதெல்லாம் வெறும் ஆக்டுன்னு தானே சொல்கிறோம், கான்ஸ்டிடியூஷன் சொல்லலை.
நான் கேட்குற கேள்வி புரியுது இல்லை? இந்த மாதிரி சட்டங்கள், இந்த மாதிரி தான் அதுவும் நீங்கள் சொன்னபடி தான் அதுவும் ஏற்றிருக்காங்க. நம்ம தேர்ந்தெடுத்த ஆட்கள் பாராளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்களுக்காக போட்ட சட்டம் தான். ஆனால் அதை நம்ம அரசியலமைப்புன்னு சொல்லலையா, சட்டம்னு தானே சொல்கிறோம். அப்போ என்னவா இருக்கும்? இதை நீங்கள் பேசிக்லேருந்து புரிஞ்சுக்கணுன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு நார்மலான பர்சன்ட்டை இந்தியாவை யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? மிஞ்சி போனால் பிரதமர் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது கொஞ்சம் படித்த மாதிரி நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? குடியரசுத் தலைவர் தான் அதிகாரம் அதிகம், குடியரசுத் தலைவர் தான் ஆட்சி பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? சீஃப் மினிஸ்டர் தான் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லப்போனால் இவங்க யாருமே நம்மளை ஆட்சி பண்ணலை. நம்மளை யார் தான் ஆட்சி பண்ணுறாங்கன்னா சட்டம் தான் ஆட்சி பண்ணுது. ரூல் ஆஃப் லா தான் நமக்கு இருக்குது. சட்டத்தின் ஆட்சி தான் இருக்குது நம்ம நாட்டில். ஸோ யாருமே மென் ஆட்சி பண்ணல, மனிதர்கள் ஆட்சி பண்ணல, சட்டம் தான் நம்மளை ஆட்சி பண்ணுது. அந்த சட்டம் கொடுக்குற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நம்மளை நிர்வகிக்கிற வேலையை தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குற பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கும், மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த சட்டம் கொடுக்குற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை வைத்து நம்மளை நிர்வகிக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆட்சியாளர்கள் கிடையாது, சட்டம் தான் நம்மளை ஆட்சி பண்ணுது. அப்போ நம்ம இந்த சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம். பிரிட்டிஷை பார்த்து சட்டத்தின்படியான ஆட்சி அப்படின்றது நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி கிடையாது. பிரிட்டிஷ் நம்மளை வந்து அடிமைப்படுத்தின பிறகு அவன் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவன் நிறைய சட்டங்கள் போடுறான். அவனுக்கு அந்த பழக்கம் இருந்தால், அவன் பாராளுமன்றம் இருக்குது, அவன் பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு அதை நிறைவேற்ற வழக்கம் இருக்கும். அதை நம்ம நாட்டிலேயே அவன் அறிமுகம் செய்கிறான். நிறைய சட்டங்கள் கொண்டு வரான். ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், இந்த மாதிரி சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம், இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்து அதன்படி நம்மளை பழக்கப்படுத்துகிறான். சட்டம் போட்டு அதன்படி செயல்படுற மாதிரி பழக்கப்படுத்துகிறான். இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்றதே நம்ம அவங்கள பார்த்து தான் எடுத்துக்கிட்டோம். பிரிட்டிஷை பார்த்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம சட்டத்தின் ஆட்சி அப்படின்றத எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம என்ன சட்டத்தை பின்பற்ற போகிறோம், நமக்கு எது அடிப்படையான சட்டமாக இருக்க போகுது, நம்மளுடைய நாடு எத்தகைய தன்மையுடையதாக இருக்க போகுது, நம்ம நாடு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்வாதிகார நாடாக இருக்க போதா, ஒரு மக்களாட்சி நாடாக இருக்க போதா, இது மதச்சார்பற்ற நாடாக இருக்க போதா, அல்லது மதச்சார்புள்ள நாடாக இருக்க போதா, நம்ம நாட்டில் யாருக்கு அதிகாரம் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா, பிரைம் மினிஸ்டருக்கு அதிகாரம் இருக்கா, நம்ம நாட்டில் என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கணும், பாராளுமன்றம் இருக்கணுமா, சட்டமன்றம் இருக்கணுமா, ஒவ்வொன்றுக்கும் என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை ப்ராப்பராக நம்ம டிஃபைன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். சட்டத்தின் ஆட்சின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த சட்டம் என்னெல்லாம் நம்ம நாட்டில் என்ன நேச்சர் இருக்கணும், யாருக்கு பவர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுற ஒரு இடத்துக்கு போகுது. அப்போ அந்த சட்டத்தை நமக்கு நாமளே நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே இயற்றுறாங்க. அதுதான் ஒரு அடிப்படையாக மாறுது. ஸோ ஒரு நாட்டோடைய அப்போ நீங்கள் அரசியலமைப்புனா நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சொன்னது சரிதான், இந்த மெக்கானிசம் சரிதான். ஆனால் அதை நீங்கள் எப்படி சொல்லணும்னா, ஒரு அரசியலமைப்பு அப்படின்றது ஒரு நாட்டோட மிக அடிப்படை மற்றும் உயரிய சட்டம். ஒரு அடிப்படையாக இதுதான் அந்த நாட்டோடைய தன்மை அப்படின்றது அதை பார்த்தா தான் தெரியும். ஒரு நாடு இப்போ உதாரணத்துக்கு நான் அன்றைக்கே கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடத்துகிறப்ப சொன்னேன், நார்த் கொரியான்னு ஒரு நாடு இருக்குது. நார்த் கொரியான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் போனீங்கன்னா சர்வாதிகாரம். அந்த ஆட்சியாளருக்கு எதிராக எதுவுமே நீங்கள் பேச முடியாது. அந்த ஆட்சியாளர் நினைக்கிறது போல தான் நீங்கள் இருக்க முடியும். ஆனால் நம்ம நாடு வந்து மக்களாட்சி நாடுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அரசியலமைப்பு தான் சொல்லணும். நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு தெரிஞ்சுக்க அரசியலமைப்புக்கு தான் போகணும். நம்ம பக்கத்தில் வேறு நாடுகள் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. அந்த நாடு இஸ்லாமிய நாடு, மதச்சார்பற்ற நாடுகள் கிடையாது. ஆனால் நம்ம மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம். யார் சொல்கிறா? கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுது. அப்போ கான்ஸ்டியூஷனை பார்த்தா தான் நம்ம நாட்டோட தன்மை என்னென்னு தெரியும், நம்ம நாட்டில் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியும், யாருக்கு என்ன உரிமைகள் இருக்குன்னு தெரியும், யாருக்கு என்ன கடமைகள் இருக்குன்னு தெரியும். எல்லாத்துக்குமான அடிப்படை அது. இந்த அடிப்படைன்றது ஒரு அடித்தளம். அதற்கு மேலே நம்ம தேவையான சட்டங்கள் எல்லாம் போட்டுக்கொள்வோம். இந்த சட்டம் இருந்தால் தான் பாராளுமன்றத்துக்கே அதிகாரம் வரும். அப்போ தான் பாராளுமன்றம் போடுற சட்டமே செல்லும். இந்த அடிப்படை சட்டம் இல்லைன்னா பாராளுமன்றத்துக்கே அதிகாரம் இருக்காது. அப்போ பாராளுமன்றம் போடுற சட்டத்தை யார் ஃபாலோ பண்ணுவான்? அப்போ அந்த அதிகாரமிக்க அமைப்பாக கொடுக்கறதே இந்த அரசியலமைப்பு தான். அப்போ நீங்கள் எப்படி இதை சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய அரசியலமைப்பை ஒரு நாட்டோட அடிப்படை மற்றும் உயரிய சட்டம் அப்படின்னு சொல்லாமா, மிக உயர்ந்த இடத்துல இருக்குது, எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. அப்போ நம்ம நாட்டோட அடிப்படை, நம்ம நாடில் எந்த நாடாக இருந்தாலும் அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் அடிப்படை மற்றும் உயரிய சட்டம். ஃபண்டமெண்டல் அண்ட் சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை மற்றும் உயரிய சட்டம். அப்போ யாராவது உங்ககிட்ட கான்ஸ்டிடியூஷனாக என்னன்னு கேட்டாங்கன்னா, நம்ம நாடு சட்டத்தின்படியான ஒரு ஆட்சியை ஃபாலோ பண்ணுது. அந்த சட்டத்தின்படியான ஆட்சியில் நம்ம நாட்டோட அடிப்படை தன்மையை பற்றியும் உரிமைகளை பற்றியும் அதிகாரங்களை பற்றியும் சொல்லக்கூடிய மிக அடிப்படையான, அது மட்டும் இல்லாமல் மிக உயரிய அந்தஸ்தை கொண்ட ஒரு சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க,
சார் இந்த சட்டம் ரொம்ப அடிப்படை மற்றும் உயரிய சட்டம்னு சொல்கிறீங்களே, இந்த சட்டத்துக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? இந்த சட்டம் ஏன் இவ்வளோ உயரிய இடத்துல இருக்கணும், ஏன் இது அடிப்படையாக இருக்கணும்னா, நீங்கள் இவங்க சொன்னது போல் மக்களாகிய நாங்கள் மக்களாட்சி நாட்டுக்காக நாங்கள் அந்த அதிகாரத்தை அந்த சட்டத்துக்கு கொடுத்துருக்கோம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு பிரியாம்பிள் தொடங்கும். நம்ம அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்னு தொடங்கும், முகவுரைன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த அதிகாரத்தை அதுக்கு கொடுத்துக்கிட்டோம். வி த மக்களால் உருவாக்கப்பட்டதுனால தான் இந்த டாக்குமெண்ட்ன்றது இவ்வளோ அதிகாரமிக்க ஒரு விஷயமா இருக்குது. கான்ஸ்டியூஷன் என்னென்னு புரிஞ்சிருச்சா? ஒரு நாட்டோட அடிப்படை மற்றும் உயரிய சட்டம் அப்படின்றது. நம்ம நாட்டோட அடிப்படை மற்றும் உயரிய சட்டம் எப்படி இயற்றப்பட்டது, யார் முக்கியமாக காரணிகளாக இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாற்றிட்டுமா? யாரும் நோட் பண்ணுறது இல்லையா? ஸோ இப்போது நம்ம தனியாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பு அதனுடைய மேக்கிங், உருவாக்கம் அப்படின்றத பார்க்க போகிறோம். உருவாக்கம். இந்த இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பாலிட்டி படிச்சிங்கன்னா எல்லாருமே ஜென்ரலாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா வரலாற்று பின்னணின்னு ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அரசியலமைப்பு உருவாகிறது. வரலாற்று பின்னணியை நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு நீங்கள் முதல்ல அரசியலமைப்பு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வரலாற்று பின்னணிக்கு நான் போனேன்னா, நான் வைஸ்ராயின் நிர்வாக குழு, நான் சட்டசபை இப்படிலாம் சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாது. ஒரு தனித்தொகுதி அப்படின்னு நான் பேசுவேன். மிண்டோ மார்லே சீர்திருத்தங்கள், மாண்டாகி செம்ஸ்வொர்த் சீர்திருத்தங்கள், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது முதல்ல கான்ஸ்டியூஷன் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் ஜென்ரலாக நம்ம எப்படி பழக்கிட்டாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் உருவாகிறத நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரணுன்ற மாதிரி பரப்பிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வருவாங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நீங்கள் மனப்பாடம் வேணால் பண்ணலாமே தவிர, ரெகுலேட்டிங் ஆக்ட், பிச்சிந்தி ஆக்ட், அதில் என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரியாது. அதை புரிஞ்சிக்க நீங்கள் இப்போ இருக்க சட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது புரியும். அதனால் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது மேக்கிங்கில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உருவாக்கம்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது எங்கேருந்து வந்தது அப்படின்றதுக்குள்ளே நான் போக போகிறது இல்லை. சரியா? ஸோ அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த மாதிரியான ஒரு அடிப்படை மற்றும் உயரிய சட்டம் நம்ம இந்தியர்களுக்கு வேணும் அப்படின்னு யார் முதல்ல கோரிக்கை வச்சாங்க அப்படின்றத பற்றி நமக்கு தெரியணும். 1934 முதல்ல டிமாண்ட்ஸ், கோரிக்கைகள் பற்றி தெரியணும். எங்கேருந்து இதெல்லாம் ஆரம்பிக்குதுன்னா 1934 எம்என் ராய் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தார். நீங்கள் ஐஎன்எம் படிச்சிங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தஷ்கந்த் ஆஃப் உஸ்பெகிஸ்தான், தஷ்கந்தில் தோற்றுவிச்சவர் அப்படின்னு படிப்பீங்க. ஐஎன்எம்ல கம்யூனிஸ்ட் கட்சி அக்டோபர் 17, 1920 தொடங்கினாருன்னு சொல்லி. ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கம்யூனிஸ்டவாதி இவர். இந்த எம்என் ராய்ன்றது தான் முதல்ல இந்த மாதிரி ஒரு ஐடியாவை முன்வைக்கிறார். நாங்கள் பிரிட்டிஷ் போடக்கூடிய சட்டத்துக்கு கீழே இந்தியர்கள் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு நாங்களே சட்டம் போட்டுக்கணும், அது ஒரு அடிப்படை சட்டமாக எங்களுடைய அரசியலமைப்பாக அது இருக்கணும். அந்த அரசியலமைப்பையும் நாங்களே உருவாக்குற ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலம் உருவாக்கணும்னு சொல்லுவார். ஸோ நமக்கான அரசியலமைப்பை இப்போ உருவாக்கணும். அந்த அரசியலமைப்பை உருவாக்க நமக்கு ஒரு சபை வேணும். அந்த சபை தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை. அந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை எங்களுக்கு வேணும்னு எம்என் ராய் முதலாக பிரிட்டிஷுக்கு கோரிக்கை வைக்கிறார். யார் உருவாக்க போகிறாங்க கான்ஸ்டியூஷனை? அரசியலமைப்பை யார் உருவாக்க போகிறாங்க? அரசியலமைப்பு நிர்ணய சபை. அரசியலமைப்பு நமக்கு இருக்கணும், அதை உருவாக்க போகிறது அரசியலமைப்பு நிர்ணய சபை. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை நாங்கள் அமைப்பதற்கு இந்தியர்களாகிய எங்களை ஆட்சி செய்கிற பிரிட்டிஷ் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு எம்என் ராய் கேட்குறார். ஃபைன், எம்என் ராய் 1934. அதற்கு அடுத்து நிறைய கோரிக்கைகள் வர ஆரம்பிக்குது. 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இந்தியாவிற்கு ஒரு அரசியல் அமைப்பு வேண்டும் அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸ் முன்வைக்கிறாங்க. அதற்கு அடுத்து 1938 1938 நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யார் அவர்? ஜவஹர்லால் நேரு. ஸோ நேரு அவரும் காங்கிரஸை சேர்ந்தவர் தான். நேரு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாருன்னா, எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும். அந்த சபை இருந்தால் தான் கான்ஸ்டியூஷன் உருவாகும். அந்த சபை வேணும். அந்த சபையும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷார் நினைக்கிற மாதிரி அவங்க போடுற ஆட்களை வச்சு நாங்கள் பண்ண விரும்பலை. இந்தியர்கள் நாங்களே வயது வந்த வாக்குரிமையின் மூலம், இன்றைக்கி நம்ம எலெக்ஷனில் 18 வயது பூர்த்தியானாவே எல்லாரும் போய் ஓட்டு போகிறோம். இந்திய குடிமகன்
18 வயசானவே ஓட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கே கேட்குறாரு. அன்னைக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை. அன்னைக்கே என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும், அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்க போகிறது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எனக்கு எந்த விதமான பிரிட்டிஷாரோடைய தாக்கமும் இல்லாமல், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இல்லாமல், எங்கள் மக்கள் வயது வந்தோர் வாக்குரிமை மூலமாக நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பவர்கள் மூலமாக அந்த குழு உருவாகி, அந்த சபை உருவாகி, அந்த சபை எதை உருவாக்கணும், கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும், அரசியலமைப்பை உருவாக்கணும்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை மூலமாக அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை கொடுக்கிறார். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். அச்சா, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எப்படி சார் பிரிட்டிஷ் ரியாக்ட் பண்ண போகிறான்? இவங்க கேட்டால் உடனே பிரிட்டிஷ் பண்ணுற ஆள் கிடையாது. ஆனால் பிரிட்டிஷ்க்கு ஒரு கட்டாயம் இருந்தது இந்த காலகட்டத்தில். என்னென்னா 1939 45 வரைக்கும் இரண்டாம் உலகப் போர் அப்படின்றது நடந்துட்டு இருக்கும். அப்போ இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களோட தயவு பிரிட்டிஷ்க்கு தேவைப்படும். ஏன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்தியர்கள் மத்தியில் ஒரு அமைதியின்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுடைய போர் சூழலை பாதிக்கும். அதனால் இந்தியர்களுடைய ஒத்துழைப்பு பிரிட்டிஷ்க்கு வேணும். அதனால் இந்த கோரிக்கைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறான் பிரிட்டிஷ். அப்படியே அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது 1940 அவன் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு ஒன்று வெளியிடுறான். ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் நன்கொடை. ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று சொல்கிறான். ஆகஸ்ட் ஆஃபர்னா அப்போது வைஸ்ராயாக இருந்த லார்ட் லின்லித்கோ அவர் வந்து வைஸ்ராய். அப்போ வந்து இந்த ஆகஸ்ட் நன்கொடைன்னு ஒன்று வெளியிடுறாங்க. அது என்ன சார் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னா, முதல்ல இப்போ தான் அங்கீகரிக்கிறான். இப்போ எம்என் ராய் என்ன கேட்டார், எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும், அந்த அரசியலமைப்பை உருவாக்க அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும், அதுக்கு பிரிட்டிஷ் பர்மிஷன் கொடுக்குன்னு கேட்டாங்க. ஐஎன்சியும் அதே தான் கேட்குறாங்க, எங்களுக்கு அரசியலமைப்பு வேணும், அதை உருவாக்க அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும். நேருவும் அதான் கேட்குறாரு, எங்களுக்கு அரசியலமைப்பு வேணும், அதை உருவாக்க அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும், ஆனால் அந்த சபையில் இருக்கவங்க வயது வந்தோர் வாக்குரிமை மூலமாக தேர்வாகணும், பிரிட்டிஷாரோட தலையீடு இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். இதற்கு இவங்க தரப்பில் முதலாக ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஓகே, நாங்கள் கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ண உங்களை அலோவ் பண்ணுறோம், உங்களுக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுக்குறோம், ஆனால் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய நீங்கள் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சு நீங்கள் அரசியலமைப்பை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி முதலாக அதுக்கு ஓகே சொல்கிறான். அதுதான் ஒரு நன்கொடை, அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர். ஏன்னா போரில் இந்தியர்களுடைய உதவி அவனுக்கு தேவைன்றதுனால அதை அவன் பண்ணுறான். 1940 இது நடக்குது. அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிக்கலாக அமல்படுத்தணும் இல்லையா, நம்ம கான்ஸ்டியூஷன் வேணும், அதை உருவாக்க என்ன வேணும், அரசியலமைப்பை உருவாக்க இப்போ என்ன வேணும், நிர்ணய சபை வேணும் இல்லையா. அப்போ அந்த நிர்ணய சபையை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பிளானை பிரிட்டிஷ் தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கான். அந்த வரைவை பிரிட்டிஷ் தான் கொடுக்கணும். அப்போ அந்த வரைவோட அடுத்ததாக ஒரு குழு ஒன்று வருது. 1942 கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு ஒரு குழு வருது. கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் தூதுக்குழு. டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 22, 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு ஒரு குழு வருது. அந்த குழு என்ன கொண்டு வருதுன்னா, அது கூட ஒரு வரைவை எடுத்துகிட்டு வராங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை எப்படி உருவாக்க போகிறோம், உங்களுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்குறோம்னு சொன்னோம்ல, நீங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கிக்கொள்ள அனுமதி கொடுக்குறோம்னு ஆகஸ்ட் அறிக்கையில் சொன்னோம்ல, அதன்படி ஒரு வரைவை நாங்கள் கொண்டு வரோம். என்ன மாதிரி உருவாக்கணும், எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க, எவ்வளோ பேர் வந்து என்ன சொல்கிறது, எத்தனை மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க, இதை பற்றி ஒரு வரைவு, ஒரு பிளான், அதை கொண்டு வராங்க. ஆனால் அந்த வரைவை அப்போதைய இந்தியாவில் மிகப்பெரிய கட்சிகளாக இருந்த காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கல. அப்போ காங்கிரஸ் முஸ்லீம் லீக்னு 2 கட்சிகள் இருக்கும் நம்ம இந்தியாவில். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி 2 கட்சிகள் இருந்தது, அந்த மாதிரி இந்தியாவில் ஒரு 2 கட்சிகள், காங்கிரஸ் முஸ்லீம் லீக். காங்கிரஸ் வந்து பொதுவாக இந்தியர்கள் அனைவரோட ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்கப்படும். இன்றைக்கி ஒரு சில கட்சி, இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி இருக்குன்னா, அந்த டிஎம்கே பார்ட்டி ஜென்ரலாகவே சொல்லுவாங்க சிட்டியில் இருக்கவங்களாம் டிஎம்கே சைடாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏடிஎம்கே கிராமத்து சைடு இருக்கவங்களாம் ஏடிஎம்கே பார்ட்டியாக இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி அப்போதைய சூழலில் காங்கிரஸ் அப்படின்னு வந்துட்டால் அது இந்துக்கள், பரவலான இந்துக்கள் எல்லாரோடைய பிரதிநிதி அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. அது கட்டமைக்கப்பட்டது தான், பட் ஜென்ரலாக அது. முஸ்லீம் லீக்ன்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பிரதிநிதி அவங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டா இந்தியன்ஸ் ஒத்துக்கிட்ட மாதிரி. அப்போது ஆனால் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் இதை ஒத்துக்க மறுக்கிறாங்க. இந்த வரைவை ஒத்துக்கலை, இந்த பிளானை ஒத்துக்கலை. ஏன்னா இந்த பிளானில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கி கொடுக்குறோம், ஆனால் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை வச்சு நீங்கள் உருவாக்குற அரசியலமைப்பில் நீங்கள் டொமினியன் அந்தஸ்தோட மட்டும்தான் ஆட்சி பண்ண முடியும் அப்படின்றாங்க. டொமினியன் அந்தஸ்துனா ஒரு விஷயம், அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம், டொமினியன் அந்தஸ்து அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்குவோம். டொமினியன் அந்தஸ்துனா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கிளாஸ் ரூம் இருக்குது,
நமக்கு சார் இருக்கார், இன்ஸ்டியூட் ஓனர் இருக்கார். இப்போது சாரை மீறி என்னால் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இங்கே எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் எனக்கு மேலே இருக்கார், அவர் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கார், அவரை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னோடய கிளாஸில் நீங்கள் எப்படி நோட்ஸ் எழுதணும், நீங்கள் எதை எழுதணும் எதை எழுதக்கூடாது, நான் எப்படி கிளாஸை கொண்டு போக போகிறேன் அப்படின்ற அதிகாரம் என்கிட்ட தானே இருக்குது. என்னதான் நான் அவங்களுக்கு கீழே இருந்தாலும் நான் என்னோடய கிளாஸை என்ன பண்ணுன்ற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது. அதே போல் தான் ஒரு டொமினியன் அந்தஸ்து. டொமினியன் அந்தஸ்துன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா அந்த அந்தஸ்து கொண்டு இருக்கிற நாடு என்னதான் வேறு நாட்டோட சர்வாதிகாரத்துக்கு கீழே இருந்தாலும், பிரிட்டிஷோட ஆட்சிக்கு கீழே இருந்தாலும், அந்த நாட்டுக்குள்ளே என்ன நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற அந்த நிர்வாக அதிகாரம் அந்த மக்கள்கிட்ட இருக்கும், அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இப்போ முழுமையான விடுதலை பெற்றுட்டோம், பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நம்ம முழுமையான விடுதலை பெற்றுட்டோம். ஆனால் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, முழுமையான விடுதலை கொடுக்க மாட்டோம், டொமினியன் அந்தஸ்து கொடுப்போன்றாங்க. டொமினியன் அந்தஸ்து இந்த சென்ஸ் பிரிட்டிஷ் வந்து சுப்பீரியராக இருக்க போகிறான், இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு கீழே உள்ள மட்டும் நிர்வாகம் பண்ணிக்க போகிறாங்க. நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இந்தியா இருக்கும். ஆனால் இதை விரும்பலை காங்கிரஸ். என்ன டொமினியன், நாங்கள் முழு விடுதலை தானே கேட்டுட்ருக்கோம், நீங்கள் என்ன டொமினியன் அந்தஸ்துன்றீங்கன்னா அது விரும்பாமல் போயிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் வந்து அந்த கட்சி இஸ்லாமியர்களோட பிரதிநிதின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கட்சி 1940 ஒரு முடிவு எடுத்திருப்பான். என்னன்னா நம்ம ஒன்றா இந்தியாவில் இருக்க முடியாது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனிநாடு வேணும் அப்படின்னு ஒரு முடிவை வந்து அவன் எடுத்திருப்பான். அப்போ அந்த தனிநாடு கோரிக்கையும் அவன் கேட்குறான். ஆனால் பிரிட்டிஷ் இந்த அறிக்கையில் அந்த மாதிரி விஷயம் எதையுமே கொண்டு வரல. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு கொண்டு வந்த வரைவில் தனிநாடு உங்களுக்கு வழங்கப்படும் இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லலை. கம்பைன்ட் இந்தியாவுக்கு தான் அந்த பிளான் இருக்குது. அப்போ முஸ்லீம் லீக்கையும் ஏற்றுக்கல, காங்கிரஸும் ஏற்றுக்கல. இவங்க 2 பேரும் ஏற்றுக்கலாம், அது நிறைவேறுமா? நிறைவேறாது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஏற்றுக்கிட்டா தான் இந்தியா ஏற்றுக்கிட்ட மாதிரி. அப்போ அது நிறைவேறல, ஆப்வியஸாக அது ஃபெயில் ஆகுது. ஏன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்கவில்லை என்பதனால் அது நிறைவேறவில்லை. அதற்கு அடுத்து இது மாற்றிட்டுமா? அப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்றது அவங்க வரைவு ஃபெயில் ஆகுறது, அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு தூதுக்குழு வந்து வருது லேட்டராக. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருது. 2ஆம் உலகப் போர் முடியும் போது பிரிட்டிஷுக்கு தெரியும் பெரிய பொருளாதார இழப்பு. 2ஆம் உலகப் போர் முடியும் போது அந்த போரில் என்ன தான் பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவான். ஆனால் பிரிட்டிஷ் ஜெயிச்சாலும் எக்கனாமிக்கலாக நிறைய லாஸஸ் இருக்கிறனால அவனுக்கு இந்தியாவை பிடிச்சு வச்சுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், கிளர்ச்சி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, ராயல் இந்தியன் நேவி கிளர்ச்சிலாம். அப்போ அந்த மாதிரி சூழலில் இவங்களை பிடிச்சி வைக்கிறதுக்கே நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட செலவு இல்லை, செலவுக்கு பணம் இல்லை. அதனால் அவன் புரிஞ்சுக்கிறான், ஏதோ ஒரு கடத்தில் நான் அவங்களுக்கு முழு விடுதலை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற புரிஞ்சுக்கிறான். அது எல்லார் தரப்புக்கும் தெரிய வந்துடுது, நமக்கு முழு விடுதலை கிடைக்க போகுதுன்றது எல்லார் தரப்புக்கும் தெரிய வந்துடுது. ஆனால் சொல்லப்படாத ஒன்றா அது கடத்தப்படுது. ஸோ அப்போ வந்து அடுத்த தூதுக்குழு வருது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு. ஸோ அதான் கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் மிஷன், கேபினெட் தூதுக்குழு. இந்த கேபினெட் தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகை புரிவது மார்ச் 24, 1946 கேபினெட் தூதுக்குழு வராங்க. இந்த கேபினெட் தூதுக்குழுவோட வரைவு அந்த டிராஃப்டை அவங்க எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா மே 16 அப்போ வந்து டிராஃப்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க, மே 16. இந்த குழுவில் ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. கிரிப்ஸு, லாரன்ஸ், அலெக்சாண்டர்னு ஒரு 3 பேர். ஆல்ரெடி வந்தாலே கிரிப்ஸு, அவர் இதிலேயே வந்திருப்பார். கிரிப்ஸ், லாரன்ஸ், அலெக்சாண்டர்னு ஒரு 3 பேர். இவங்க அந்த வரைவை கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் தான் நீங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் இதை ஏற்றுக்கிறாங்க. தே அக்செப்டட், இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கேபினெட் தூதுக்குழுவின் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இட் காட் அக்செப்டட். ஸோ இவங்க கொடுத்த அந்த டிராஃப்ட் தான், இவங்க கொடுக்கக்கூடிய அந்த வரைவு தான் எதை உருவாக்க போகுது. இதன் அடிப்படையில் தான் என்ன உருவாகும், கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாகும். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் எதை உருவாக்கும், கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குமா. இந்த பிளானின் அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை, அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கோனா மேக் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பை உருவாக்க போகிறது. சரி, இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? மாற்றிட்டுமா? ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக. இப்போ அந்த வரைவு படி எப்படி சார் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கம்போசிஷன் இருக்க போகுது, கட்டமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கம்போசிஷன்
கம்போசிஷன், கட்டமைப்பு, எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க, எங்கேருந்து எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். கம்போசிஷன். ஸோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் டோட்டல் மெம்பர்ஸ், ஒட்டுமொத்த உறுப்பினர்கள், மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டது 389, 389, 389 பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த 389ல் நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 292 + 4 + 93 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 தொகுதிகளாக இதை பிரிச்சுக்கொள்ளலாம். இந்த 292 அப்படின்றது 11 பிரிட்டிஷ் மாகாணங்கள் இருந்தது. 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் மாகாணங்கள். மெட்ராஸ் மாகாணம் பிரிட்டிஷ்னால நேரடி நிர்வாகத்துக்குள்ளே இருக்கும். வங்காளம் ஒரு பிரிட்டிஷ் மாகாணம், ஒரிசா, பீகார், இந்த மாதிரி ஒரு 11 பிரிட்டிஷ் மாகாணம். பம்பாய் ஒரு 11 பிரிட்டிஷ் மாகாணம் இருந்தது இந்தியாவுக்குள்ளே, அன்டிவைடட் இந்தியாவுக்குள்ளே, பிரிக்கப்படாத இந்தியாவுக்குள்ளே. அந்த 11 பிரிட்டிஷ் மாகாணங்கள்லேருந்து 292 பேரும், அதே போல் சீஃப் கமிஷனர்னு அப்போ ஒரு பதவி இருக்கும், உயர் ஆணையர்னு சொல்லுவாங்க, சீஃப் கமிஷனர். அந்த உயர் ஆணையர் நிர்வகிக்கக்கூடிய சில மாகாணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெல்லி, அஜ்மேர் மேர்வாரான்னு ஒரு மாகாணம் இருக்கும், பலுச்சிஸ்தான் ஒரு மாகாணம் இருக்கும், கூர்குன்னு ஒரு மாகாணம் இருக்கும். இதெல்லாம் கவர்னரால் நிர்வகிக்கப்படாது, கவர்னர் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலால் நிர்வகிக்கப்படாது. அது உயர் ஆணையர் அப்படின்ற ஒரு ஒருத்தரால் நிர்வகிக்கப்படும். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ யூனியன் டெரிட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே லெஃப்டினன்ட் ஆளுநர் ஒருத்தர் இருப்பாங்க. அங்கே சட்டசபை இல்லைனாலும் லெஃப்டினன்ட் ஆளுநர், பிரசிடென்ட்டோட பிரதிநிதியா. அப்போ யூனியன் டெரிட்டரி வேறு, ஸ்டேட் வேறு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அந்த மாதிரி பிரிட்டிஷ் மாகாணங்கள் ஒரு 11 இருந்தது, அதில் 292. 4 உயர் ஆணையர் மாகாணங்கள் இருந்தது, சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், உயர் ஆணையர் மாகாணங்கள். அதில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒருத்தர். அப்போ மொத்தம் எத்தனை? 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், உயர் ஆணையர் மாகாணங்கள்லேருந்து 4 பேர். இந்த 93 அப்படின்றது சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்போ அன்டிவைடட் இந்தியாவில் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. 565 சுதேச அரசுகள்ன்றது அன்டிவைடட் இந்தியாவுக்குள்ளே இருந்தது. சுதேச அரசுகள் இந்த சென்ஸ் ஒரு வம்சாவளி ஆட்சியாளரால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு அரசு. அது பிரிட்டிஷ்குள்ளே வரல, பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வரல. நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்கள், இப்போ இந்த சிங்கம்பட்டி சமஸ்தானம் படம்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு ராஜ்யங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த ராஜ்யங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்தியா கூட இணைய போகிறாங்க. அதனால் அந்த 565 ராஜ்யங்கள்லேருந்து அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப 93 நபர்கள் தேர்வாக போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 389, அதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பிரிட்டிஷ் மாகாணங்கள்லேருந்து 292, உயராணியர் மாகாணங்கள்லேருந்து 4, சுதேச அரசுகள் 565 இருக்குது. அதுலேருந்து எவ்வளோ பேர்? 93 பேர் வரப்போகிறாங்க. இதுதான் அந்த ஃபிக்ஸ்டு செட்டப்பாக இருக்குது. அடுத்து இதனுடைய நேச்சர் என்னவா இருக்க போகுது சார்? இந்த 389 பேரும் எப்படி தேர்வாக போகிறாங்க? நேச்சர், தன்மை. இந்த அமைப்போட தன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது நேரு கேட்டப்போ என்ன சொன்னார்? நேரு எப்படி வேணும்னு கேட்டார்? அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி உருவாக்கப்படணும்னு சொன்னார்? அவர் வயது ஒரு வாக்குரிமை மூலமாக நேரடி வாக்கு செலுத்தி அதன் மூலமாக. இப்போ நீங்கள் எப்படி ஒருத்தரை தேர்வு பண்ணுறீங்க? ஒரு எம்பியை தேர்வு பண்ணோம் அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் 2024 நம்ம நேராக போய் ஓட்டு போட்டோம், அதில் ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தோம். அந்த மாதிரி தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய இந்த 389 பேரையும் தேர்ந்தெடுக்கணும்னு நேரு முன்னாடியே கேட்டிருந்தார். ஆனால் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக இவங்க என்ன மாதிரி தேர்ந்தெடுக்க போகிறாங்க? இந்த வரைவு என்ன சொல்லுதுன்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாகவும் நாமினேஷன் மூலமாகவும் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அது என்ன சார் இன்டைரக்ட் எலெக்ஷன்? நம்ம நிறைய எம்பிக்கள் பற்றி பார்த்துருப்போம். நம்ம பாராளுமன்றம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பாராளுமன்றத்தில் எத்தனை அவை இருக்குது? 2 அவை இருக்குது. மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு 2 அவை இருக்குது. அதில் கமலஹாசன் இருக்கார் இல்லையா? கமலஹாசன் நீங்கள் ஒரு எம்பின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமலஹாசன் எம்பியாக இருக்கு, ராஜ்யசபாவில் எம்பி. நீங்கள் யாராவது கமலுக்கு ஓட்டு போட்டிங்களா? அப்புறம் எப்படி அவர் எம்பி ஆனார்? குடியரசுத் தலைவர் நியமிப்பாருன்றீங்களா? குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். அவர் அந்தளவுக்கு ஆற்றில் பெரிய இதெல்லாம் அவர் பண்ணலை. அது இளையராஜாவை குடியரசுத் தலைவர் நியமித்தார். அது 12 பேர் நாமினேஷன். அவர் நியமிக்கலை. அப்புறம் எப்படி அவர் ராஜ்யசபா எம்பி ஆனார் தெரியுங்களா? நீங்கள் தெரியாதா? இன்டைரக்ட் எலெக்ஷன்னு சொல்லுவாங்க. லோக்சபாவுக்கு மட்டும்தான் டைரக்ட் எலெக்ஷன். நம்மளுடைய பாராளுமன்றத்தில் மக்களவைக்கு மட்டும்தான் நேரடியாக நீங்கள் போய் வாக்கு செலுத்துவீங்க. ஆனால் மாநிலங்களவையில் இன்டைரக்ட் எலெக்ஷன் ஒரு முறை இருக்குது. இன்டைரக்ட் எலெக்ஷன் என்னென்னா, இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களவை இடங்கள் இருக்குது, 18 இடங்கள் இருக்குது. அந்த 18 இடங்களுக்குள்ளேயும் யார் போய் எம்பியாக உட்கார போகிறாங்கன்றத நம்ம சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதை விட சிம்பிளாக புரிஞ்சுக்கலாமே. பிரசிடென்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறாங்கல்ல. திரௌபதி முர்முக்கு யாராவது ஓட்டு போட்டிங்களா? இல்லை. அப்புறம் எப்படி அவங்க பிரசிடென்ட் ஆனாங்க? அவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக
எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஓட்டு போட்டாங்க. நம்ம ஒன்ஸ் அவங்கள தேர்ந்தெடுத்துட்டோம், அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன்னா நீங்கள் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறீங்க, டைரக்ட் எலெக்ஷன். ஆனால் பிரசிடென்ட் தேர்வாகிறதோ ராஜ்யசபா எம்பிக்கள் தேர்வாகிறதோ இன்டைரக்ட் எலெக்ஷன். இந்த இடத்துல நேரு கேட்டது டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா? நேரு கேட்டது வயது வந்தோர் வாக்குரிமை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபில் பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ அது நேரடி தேர்தல் முறையா மறைமுக தேர்தல் முறையா? நேரடி தேர்தல் முறை. எல்லாருமே வயது வந்தவங்க, எல்லாருமே 18 வயது பூர்த்தியானவங்க, எல்லாருமே ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாருல்ல. அப்போ அது நேரடி தேர்தல் முறை. நீங்கள் ஓட்டு போடாமல் உங்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்தால் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஆனால் அவர் கேட்டதுக்கு மாறாக இதை இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. பாதி பேர் நாமினேஷன் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. சரியா? அதாவது இது பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட், பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பகுதி நியமனம் செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட். பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட், பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பகுதி நியமனம் செய்யப்படும் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை சார் பகுதியை பார்ட்லி எலெக்டட்னா யாரை எலெக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த பார்ட்லி எலெக்டட் அப்படின்றதும் டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. இது என்ன எலெக்ஷன் சொன்னோம்? இன்டைரக்ட் எலெக்ஷன் இல்லையா? மறைமுக தேர்தல் மூலமாக தேர்வாகிறாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன். இந்த பிரிட்டிஷ் மாகாணங்கள் இருக்குல்ல, பிரிட்டிஷ் மாகாணங்கள், அந்த பிரிட்டிஷ் மாகாணங்கள் 11 மாகாணங்கள் 292 பேர் இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அவங்க இன்டைரக்டாக தேர்வாகிறாங்க. இன்டைரக்ட் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் மாகாணத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரு மறைமுக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுகின்றனர். இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்போது இந்த 11 மாகாணத்துலேயும் சட்டசபை இருக்கும். அந்த சட்டசபையில் இருக்கவங்க வாக்களித்து இவங்கள தேர்வு பண்ண போகிறாங்க. மீதி இருக்கவங்கள நாமினேட் பண்ண போகிறாங்க. இந்த சுதேச அரசுகள் இருக்குது, அப்புறம் இந்த உயராணியர் இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த உயராணியருடைய ப்ராசஸ் அவ்வளோ லீனியர் கிடையாது. அந்த உயராணியரை நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க. நீங்கள் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸை இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேரை விட்டுருங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் நாமினேஷன், ஒரு சில இடங்களில் இன்டைரக்ட் எலெக்ஷன், அந்த மாதிரி அது கொஞ்சம் நான் லீனியராக போகும். அந்த 4 பேர் நம்ம டச் பண்ண வேணாம். ஆனால் பிரிட்டிஷ் மாகாணங்களில் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக, சுதேச அரசுகள் நாமினேஷன் மூலமாக, அந்த அரசோடைய இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அரசர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க அரசமைப்பு நிர்ணய சபைக்கு போவாங்க. ஸோ நாமினேஷன். இந்த பார்ட்லி நாமினேட்டட் அப்படின்றது நியமனம். எதிலிருந்து வரவங்க நியமனம் செய்யப்படுறாங்க? எங்கேருந்து வரவங்க நியமன உறுப்பினர்கள்? சுதேச அரசுகள்கிட்ட வரவங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள். எத்தனை பேர் வராங்க? 93 பேரும் இந்த சுதேச அரசுகளால் நியமனம் செய்யப்படுறவங்க தான். இந்த பிரிட்டிஷ் மாகாணத்திலேருந்து வரவங்க தேர்வாகிறாங்க. ஆனால் நேரடி தேர்தலாக கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷன். இந்த சட்டசபைகளிலிருந்து தேர்வாகி வரக்கூடியவர்கள். இது மாற்றிட்டுமா? அடுத்து இதனுடைய நேச்சரை பொறுத்த வரைக்கும் இது என்ன அடிப்படையில் சார் 389 முதல்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க? இது நீங்கள் பகுதி தேர்ந்தெடுத்தாங்க, பகுதி நியமனம்னு சொல்கிறீங்க. ஆனால் எதன் அடிப்படையில் 389 நம்பர் வந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? நம்ம பாப்புலேஷன் அடிப்படையில் தான், மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நம்பரை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், மக்கள் தொகை. அதாவது 10 லட்சம் நபர்களுக்கு 1 மில்லியன் நபர்களுக்கு ஒரு சீட் அப்படின்னு கணக்கில். அப்போ நம்ம கிட்டத்தட்ட 382ன்னு கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 40 கோடி பேர் அப்போ பாப்புலேஷன் இருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 மில்லியன்னா 10 லட்சம். இப்போ 10 லட்சம் நபர்களுக்கு ஒரு சீட்டு. 1 மில்லியனுக்கு 1 சீட் அப்படின்ற கணக்கில் தான் 389 பேரை ஃபில் பண்ணுறாங்க. அந்த 389 பேரும் பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட், பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பகுதி நியமனம் செய்யப்பட்டவங்க. பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பிரிட்டிஷ் மாகாணங்கள்லேருந்து வரவங்க, அவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக வராங்க. பகுதி நியமனம் செய்யப்பட்டவர்கள் சுதேச அரசுகள்லேருந்து வராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 389 பேரும் இது 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. சீக்கியர், இஸ்லாமியர், ஜென்ரல் அப்படின்னு. ஸோ இந்த 3ல் இருக்கவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம், இன்றைக்கி சட்டமன்றம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி சீட்ஸ் இருக்குது, எஸ்டி சீட் இருக்குது, அதே போல் ஜென்ரல் சீட் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வேலை வாய்ப்பை கூட பிரித்து வழங்குறாங்களே, அந்த மாதிரி 389 பேரையும் பிரிச்சிருப்பாங்க. சீக்கியர்கள் தனியாக, இஸ்லாமியர்களுக்கு சீட் இருக்கணும். ஏன்னா வெறும் எலெக்ஷன் மூலமாகவே தேர்ந்தெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கியர்கள் மைனாரிட்டியாக இருக்கிற பகுதியில் அவங்க ஜெயிக்க முடியாது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் நம்ம கொடுக்கணும். அதனால் சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், இதரவை அப்படின்னு சொல்லி ஜென்ரல், ஸோ பொது பிரிவினர் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. பிரிவுகள், டிவிஷன்ஸ். இந்த 389 பேர்லேயும் 6 சீக்கியர்கள், அப்புறம் முஸ்லீம், இஸ்லாமியர்கள், அப்புறம்
இதற்குள்ள அடங்காதவங்க எல்லாரும் ஜெனரல், பொது பிரிவினர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஃபைன். இந்த மாதிரி பிரித்து கொள்றாங்க. அப்புறம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அது தேவையில்லை, பட் இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட், அப்புறம் 1 மில்லியன் சீட்ஸ், 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு ஒரு சீட்டு. இவங்க 389 பேர் எப்படி பகுக்கப்பட்டிருக்காங்கன்னா சீக்ஸ், முஸ்லீம்ஸ் அண்ட் ஜென்ரல் அப்படின்ற மாதிரி பகுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கான எலெக்ஷனை நடத்தி முடிக்கணும். இதுதான் ஸ்கீமு, பட் அந்த எலெக்ஷனை நடத்தி முடிக்கணும். அந்த எலெக்ஷன் வந்து முடியுது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் எலெக்ஷன்ஸ் 1946 ஜூலை ஆகஸ்ட் இந்த காலகட்டங்களில் அந்த எலெக்ஷன்ஸ் முடியுது. இந்த எலெக்ஷன்ஸ் முடியும் போது ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டில் இந்த 296, 292 + 4 உயராணியர் பகுதிகள் 292 இதில் தேர்வாகிறாங்க இல்லையா, அதில் காங்கிரஸை சேர்ந்தவங்க, ஐஎன்சி அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ்னு அர்த்தம், ஐஎன்சியை சேர்ந்தவங்க மொத்தம் 208 பேர் தேர்வாகிறாங்க. இந்த 296ல் 208 பேர் காங்கிரஸை சேர்ந்தவங்க. இன்னொரு பெரிய கட்சி என்னது, இன்னொரு பெரிய கட்சி முஸ்லீம் லீக். இப்போ முஸ்லீம் லீகை சேர்ந்தவங்க 73 உறுப்பினர்கள். மூன்றாவது இதரவை, அதர்ஸ், இதர கட்சிகள், அதர்ஸ், இதில் ஒரு 15 பேர் கூட்டினா 296 வருதா? வருதா? ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் ஆகுது. இவங்கெல்லாம் தான் அரசியலமைப்பு. அப்புறம் அந்த பக்கம் ஒரு 93 பேர் அனுப்பி வைக்கணும், சுதேச அரசுகள் அனுப்பி வைக்கணும். மீதி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் முடியுது, இப்படி வந்து சீட்ஸ் கிடைக்குது. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கூட்டம் நடத்தி என்ன உருவாக்கணும், கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும், அரசியலமைப்பை உருவாக்கணும். அப்போ அரசியலமைப்போட கூட்டம் செஷன்ஸ் வந்து தொடங்குது. முதல் கூட்டம் நடக்குது, ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. முதல் கூட்டம், முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னு கேட்பான். டிசம்பர் 9ஆம் தேதி, டிசம்பர் 9ஆம் தேதி 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடந்தது அப்படின்னு கேட்டால் டிசம்பர் 9, 1946 முதல் கூட்டம் வந்து நடக்குது. இந்த கூட்டத்தில் என்ன, ஆக்சுவலாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றவங்களே கொஞ்சம் கம்மி தான். மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்கணும், மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்கணும், 389, 389 பேர் இருக்கணும். ஆனால் முஸ்லீம் லீக் இந்த காலகட்டத்தில் கலந்துக்கல. முஸ்லீம் லீக் அவன் வேறு பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க முஸ்லீம் லீக் கலந்துக்கல, சுதேச அரசுகளும் கலந்துக்கல. அப்புறம் இவங்கெல்லாம் கலந்துக்காதனால மிச்சம் இருக்கவங்க மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஃபஸ்ட் மீட்டிங்க்கு வந்தவங்களே 211 பேர் தான், 211 மெம்பர்ஸ். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை 211. இவங்க தான் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த முதல் கூட்டத்தில் யார் யார் பங்கேற்கல, முஸ்லீம் லீக் பங்கேற்கல, சுதேச அரசுகள் பங்கேற்கவில்லை, அதனால 211 வருது. ஸோ இந்த முதல் கூட்டத்தில் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இனிஷியலாக தற்காலிக தலைவர். ஏன்னா இது ஒரு பிரெஞ்சு வழக்கம், பிரெஞ்சு பிராக்டிஸ். ஒரு அவையிலேயே மூத்த உறுப்பினராக தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுன்றது ஒரு பிரெஞ்சு வழக்கம். ஸோ அந்த மாதிரி அப்போ அவையிலேயே மூத்த உறுப்பினராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர். யார்? சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர். சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவரை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்கப்புறம் நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, பெர்மனன்ட் பிரசிடென்ட். நிரந்தர தலைவர், பெர்மனன்ட் பிரசிடென்ட் அப்படின்னு எழுதுகிறேன். நிரந்தர தலைவருடைய பேர், நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் பேர் என்ன? ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் நிரந்தர தலைவர். ஆச்சா? ஸோ எலெக்ஷன் முடிஞ்சது, சுதேச அரசுகள் பங்கேற்கல, முஸ்லீம் லீக் பங்கேற்கல. முதல் கூட்டம் நடக்குது டிசம்பர் 9, 1946. மொத்தம் 211 பேர் தான் பங்கேற்கிறாங்க. முதல் வேலையாக ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, சச்சிதானந்த சின்ஹா. அதன் பிறகு நிரந்தர தலைவர் தேர்வாகிறாங்க. நிரந்தர தலைவர் பேர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்புறமா இவங்களோட வேலைகளை இவங்க ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, எதுக்காக கூடணும், அரசியலமைப்பை உருவாக்கணும். அப்போ அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசம்பர்
குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம்னா என்னென்னா, இப்போ நம்ம எல்லாம் கூடிட்டோம், ஆனால் நம்ம என்ன மாதிரி அரசியலமைப்பை உருவாக்கணும் தான் நோக்கம். ஆனால் என்ன மாதிரி அரசியலமைப்பை உருவாக்கணும்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும்ப்பா. அப்போது எது நீங்கள் பண்ணோம்னாலும் ஒரு ப்ளூ பிரிண்ட், நீங்கள் ஒரு காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் வேணும், இந்த ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க இல்லையா. முடிவு பண்ணிட்டு தான் அதை பண்ண முடியும். நீங்கள் பிளான் பண்ணாமல் அதை பண்ண முடியாது இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி அரசியலமைப்பை உருவாக்க போகிறோன்னு நேரு அங்கே இருக்கவங்ககிட்ட பேசுகிறார். இதில் நேருவும் இருப்பார், 211 பேரில் நேரு இருப்பார். நேரு அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட பேசுகிறாரு. நம்மளுடைய அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு சமத்துவத்தை கொடுக்கக்கூடிய, சமூக நீதியை கொடுக்கக்கூடிய, சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாட்சி குடியரசு நாடாக நம்ம நாட்டை உருவாக்க போகிறோம். அந்த நாட்டுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கும்படி ஒரு அரசியமைப்பை உருவாக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுதான் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லப்படும், அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை முன்வைக்கிறது யாருன்னு சொன்னேன்? நேரு தான் குறிக்கோள் தீர்மானத்தை முன்வைக்கிறாரு. என்ன டேட் அப்படின்னா, டேட்டோட கேட்பான். டிசம்பர் 13, 1946 1946 குறிக்கோள் தீர்மானத்தை அவர் முன்வைக்கிறார். அந்த குறிக்கோள் தீர்மானத்தை முன் வச்சு தான் அதன் மேலே டிஸ்கஷன்ஸ் நடக்கணும். இந்த தீர்மானம்னு ஒரு விஷயம் இருக்குது, இதை ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க. தீர்மானம்னா ஒன்றும் இல்லை, அந்த குழுவோட முடிவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் தீர்மானம். அப்போ இவர் இந்த தீர்மானத்தை ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, முன்மொழிஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஓகே இது எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி அவங்க அதை ஏற்றுக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்த மாதம் தான் அதை அவங்க ஏற்றுப்பாங்க, சரியா? அப்போது ஜனவரி, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம், முன்மொழியப்பட்ட தினம் டிசம்பர் 13. ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம், அடாப்டட் டே Jan 22, ஜனவரி 22. என்ன வருஷம் வரணும்? 1947 அவங்க ஏற்றுக்கிறாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் இருக்கு இல்லையா, இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாட்களில் நம்ம அரசியலமைப்பு உருவாகும் போது முகவுரைன்னு அதில் ஒன்று இருக்கும், ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி. அந்த முகவுரையோடைய இவர் இதில் சொன்னது தான் அதை சுருக்கி கண்டென்ஸ் பண்ணி முகவுரையாக வச்சுருப்பாங்க. பின்னாட்களில் ப்ரியாம்பிள் ஆகும். அதை நான் முகவுரை வரும்போது ஞாபகப்படுத்தணும். ஃபைன், மாற்றிட்டுமா? ஸோ எல்லாம் பண்ணியாச்சு, எலெக்ஷன்ஸ் நடந்தாச்சு, 211 பேர் வந்தாச்சு, தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு, நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு. நேரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க குறிக்கோள் தீர்மானத்தில் சொல்லியாச்சு. அடுத்து ஒரு பெரிய பிரேக் இன் த சென்ஸ், இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கறதுல அதில் பெருசாக கவனம் போனதுனால இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். அந்த டைமில் பெருசாக ஆக்டிவிட்டி இருந்திருக்காது, இந்தியா விடுதலை பெறும் வரைக்கும். ஸோ இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தான் இவங்க ரொம்ப மும்முரமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க, ஆக்டிவிட்டீஸ் தான் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதற்கு இந்தியா எப்போ விடுதலை பெற்றது, என்ன டேட்டில்? ஆகஸ்ட் 15, 1947. அதற்கு முன்னாடியே இதற்கான சட்டம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் நிறைவேறும். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய விடுதலை சட்டம்னு ஒரு சட்டம் நிறைவேறும். இந்திய விடுதலை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வருது. இந்த சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேறின டேட்டு ஜூலை 18, 1847. இது நடைமுறைக்கு வந்தது தான் நமக்கு விடுதலை பெற்ற தினமான என்ன தினம்? ஆகஸ்ட் 15, 1947 நடைமுறைக்கு வருது. இந்த சட்டம் வந்ததும் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் சில மாற்றங்கள் அப்படின்றது நடக்குது. அதாவது அதனுடைய அதிகாரத்தில் மாற்றங்கள் பெருசாக வருது. ஏன்னா இந்த சட்டம் வரும்போதே 2 நாடாக பிரிஞ்சிருது இந்தியா. அதற்கு முன்னாடி அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாகும் போது 2 நாடு கிடையாது, அது யுனைடெட் இந்தியா. அதனால தான் 389 பேர் முஸ்லீம் லீக் இருந்தாங்க, ஆனால் அவங்க பங்கேற்கல. இப்போ இந்தியா பிரியுது, இந்தியா தனியாக பாகிஸ்தான் தனியான்னு பிரியுது. அப்போ நிறைய சேஞ்சஸ்க்கு உட்படுது, மாற்றங்கள் ஏற்படுது அரசியலமைப்பு நிர்ணய சபையில். ஸோ முதல் மாற்றம் என்னன்னா, உறுப்பினர்கள் சேஞ்ச் ஆகுறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் பிரிஞ்சாச்சுல்ல, அப்போ பாகிஸ்தானை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் வெளியேறிடுவாங்க. அவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ பாகிஸ்தானை சேர்ந்தவங்களாம் வெளியே போயிடுவாங்க. அதே போல் பாகிஸ்தான் பக்கமாக போன சுதேச அரசுகளை சேர்ந்தவங்களும் வெளியே போயிடுவாங்க. முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் சைடில் இருக்கவங்க வெளியே போயிடுவாங்க, சுதேச அரசுகள் பாகிஸ்தான் சைடில் இருக்கவங்க வெளியே போயிடுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இங்கே இருப்பாங்க, இந்திய பகுதிகளுக்குள்ளே. அப்போது 389 அந்த பழைய கவுண்ட்டு 299 குறையுது.
ஸோ இதுதான் ஃபைனல் ஃபிக்ஸ்டு. இவங்க தான் நம்ம அரசியலமைப்பை உருவாக்க போகிறாங்க. 299 பேர், 220 பேர் பிரிட்டிஷ் மாகாணங்கள்ல இருந்தும், மீதி இருக்கக்கூடிய அந்த 79 பேர் அப்படின்றவங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதிலிருந்து வராங்க. ஸோ 299 பேர். அதற்கு அடுத்து 2வது மாற்றம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அமைப்பு ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறுது. இறையாண்மை பெறுகிறது. அரசியலமைப்பு நிர்ணய சபை இறையாண்மை பெறுகிறது. இட் பிகேம் எ சாவரின் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இறையாண்மைனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னென்னு சாவரின் கேள்விப்படுது இல்லையா? யாருக்கா தெரியுமா? என்ன தோணுது இந்த வார்த்தை கேட்டா? இறையாண்மை அவ்வளோதான். நான் வந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட். இப்போது நான் இறையாண்மை பெற்றவனான்னு கேட்டால் சொல்ல முடியாது. எனக்கு ஃபேமிலி இருக்குது, நான் எங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்டு நான் செஞ்சாகும் இல்லையா? நீங்களும் இறையாண்மை பெற்றவன், நீங்கள் சாவரினான்னு கேட்டால் சொல்ல முடியாது. நமக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது ஸ்பவுஸ் இருப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. யாருமே இங்கே இறையாண்மை பெற்றவர்கள் கிடையாது சொல்லப்போனால். ஆனால் இந்தியா இறையாண்மை பெறுது, இந்த அமைப்பு இறையாண்மை பெறுது. ஏன்னா இது வரைக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் செயல்பட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் விட்டு வெளியே போயிட்டான், இந்திய விடுதலை சட்டம் போட்டான். அதனால் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பாக அது மாறுது. இந்த சட்டத்திற்கு பிறகு கவுண்ட் மாறுது, அது இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறுது. அடுத்து 3வது ஒரு முக்கிய விஷயம், என்ன விஷயம் நடக்குதுன்னா, இப்போ இதுக்கு 2 பணிகள் இருக்கு. 2 பணிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. 2 பணிகள். முதல் பணி என்ன? நம்ம எதுக்காக இந்த குழு உருவாயிருக்கு? அரசியலமைப்பு நிர்ணய சபை எதுக்கு உருவாயிருக்கு? அரசியலமைப்பை உருவாக்கணும். அதுதான் முதல் பணி. மேக்கிங் தி கான்ஸ்டிடியூஷன், இது வந்து முதல் பணி. ஆனால் இது கூட இன்னொரு பணியாக அவங்களுக்கு வருது. இப்போ இந்த சுதந்திர இந்தியாவுக்கான சட்டங்களை இயற்றுவதற்கு எந்த அமைப்புமே அப்போ இல்லை. நம்ம பாராளுமன்றம் எலெக்ஷன் முடிஞ்சு முதல் பாராளுமன்றம் கூடுறதுக்கு 1951, 52 ஆயிடுது. 51 எலெக்ஷன் நடந்து 52 தான் முதல் பாராளுமன்றமே கூடுது. அந்த பாராளுமன்றம் தான் சாதாரண சட்டங்களை போட முடியும். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி வரதட்சணை ஒழிப்பு சட்டம், குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம், இந்த மாதிரி சட்டங்கள் சாதாரண சட்டங்கள், அரசியலமைப்பில் சாதாரண சட்டம். அந்த மாதிரி சாதாரண சட்டங்களை போட அமைப்பு இல்லை. இது வரைக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் போட்டால் அல்லது இங்கேருந்த சட்டசபைகள் போட்டுட்டு இருந்தது, இங்கேருந்த மத்திய சட்டசபை போட்டுட்டு இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் இப்போ விட்டுட்டு போயிட்டான். அப்போ வேறு எந்த அமைப்பும் இல்லை, அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் இருக்குது. அப்போ சாதாரண சட்டம் இயற்றும் பணி இவங்க கைக்கு போகுது, மேக்கிங். ஸோ இது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் செயல்படுது, சட்டம் இயற்றும் அமைப்பாகவும் செயல்படுகிறது. லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஒன்று, மேக்கிங் கான்ஸ்டிடியூவன்ட் பாடி, கான்ஸ்டியூஷனை உருவாக்குறது ஒரு பணி. 2வது சாதாரண சட்டங்களை போடுவதும் இதனுடைய பணியாக மாறுது. இப்படி அரசியலமைப்பை உருவாக்கும் பொழுது இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர்னு சொன்னாலே அவர் பேர் என்ன? ராஜேந்திர பிரசாத். அவர் வந்து ப்ரிசைட் பண்ணுவார். அவர் தலைமையில் அது நடக்கும் அந்த கூட்டம். நான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையாக கூடும் பொழுது ராஜேந்திர பிரசாத் தலைமையில் நடக்கும். இதுவே அந்த அமைப்பு ஒரு சட்டமன்றமாக கூடும் பொழுது, அது சாதாரண சட்டத்தை இயற்றும் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக கூடும்போது அது யாரோட தலைமையில் செயல்படும்னா ஜிவி மௌலங்கர் அப்படின்ற ஒரு தலைமையில் செயல்படும். ஜிவி மௌலங்கர். ஸோ ப்ரிசைடட், தலைமை. ஸோ இவர் தான் நம்ம சுதந்திர இந்தியா, நம்ம முதல் பாராளுமன்றத்தோட முதல் ஸ்பீக்கரும் இவர் தான், சபாநாயகர் ஜிவி மௌலங்கர். அச்சா. ஸோ இதெல்லாம் அந்த சட்டங்களில் வர முக்கிய சேஞ்சஸ். கவுண்ட் மாறுது, இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறுது. இனிமேல் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்க வேணாம். உங்களுக்கு தேவையான சட்டங்களை வச்சுக்கோங்க, தேவையில்லாத சட்டங்களை நீக்கிடுங்க. உங்களுக்கு எப்படி அரசியலமைப்பு வேணுமோ உருவாக்கி கொள்ளலாம். 3வது, இது வந்து 2 பணிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. ஒரு பணி அரசியலமைப்பை உருவாக்குவது, 2வது சட்டமியற்றும் அமைப்பாகவும் செயல்படணும். சாதாரண சட்டங்களை போட சட்டமியற்றும் அமைப்பாக அவங்க கூடும்போது யாரோடைய தலைமையில் அது கூடும்? ஜிவி மௌலங்கர் அப்படின்றவருடைய தலைமையில் அது வந்து கூடும். அதற்கடுத்து சரி, விடுதலை கிடைச்சாச்சு, ஃபைனல் கம்போசிஷன் வந்தாச்சு, வேலை என்ன ஆரம்பிக்கணும்ல, அடுத்து வேலைகளை தொடங்க போகிறாங்க. இது மாற்றிட்டுமா? ஸோ எப்படி தொடங்க போகிறாங்கன்னா, குழுக்களை நிறைய ஆரம்பிப்பாங்க, கமிட்டிஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி, ஆளுக்கு ஒரு வேலை. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா ஆளுக்கு ஒருத்தர் வாழை மரம் கட்டுவாங்க, ஒருத்தர் ஸ்டேஜ் போடுவாங்க, ஒருத்தர் சாப்பாடு போடுவாங்க, ஆளுக்கு ஒரு வேலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா குழுக்களை பிரித்து கொள்ளணும். அப்போ நிறைய குழுக்கள் வந்து உருவாகுது. ஒரு 8 மேஜர் குழுக்கள், அதாவது இந்த அரசியலமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு 8 மேஜர் கமிட்டிஸ், 8 முக்கிய குழுக்கள் வந்து உருவாகுது.
மைனர் கமிட்டிஸ் நிறையா இருக்கும், 13 ஐ திங்க் 13 14 கிட்ட இருக்கும். பட் மேஜர் தான் நமக்கு முக்கியம். 8 மேஜர் கமிட்டிஸ், 8 முக்கிய குழுக்கள் உருவாகுது. அதுல மத்திய அரசமைப்பு குழு, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. ஸோ ஒவ்வொரு கமிட்டி அவங்களோட சேர்மன் என்னன்னு கேள்வி இருக்கும். அதனால் 8 கமிட்டி, அதனோட சேர்மன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மத்திய அரசமைப்பு குழுன்னு ஒன்று உருவாகும். மத்திய அரசமைப்பு குழு, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. அதனுடைய சேர்மனாக இருந்தவர் நம்மளுடைய முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு சேர்மனாக இருக்க போகிறாரு. இவங்க என்ன குழு என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கணும் அப்படின்றத ஆராய்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் இவங்களோட வேலை, யூனியன் பவர்ஸ் கமிட்டி. யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. ரெண்டாவது யூனியன் பவர்ஸ் கமிட்டி. இது மத்திய அரசமைப்பு குழு, ரெண்டாவது மத்திய அதிகாரங்கள் குழு, யூனியன் பவர்ஸ் கமிட்டி. யூனியன் பவர்ஸ் கமிட்டி, மத்திய அதிகாரங்கள் குழு. இதுக்கும் யார் தான்? அவரே தான், ஜவஹர்லால் நேருவே தான். இவர் ஒரு 3 குழுக்கு தலைமை வகிப்பார். 2 சொல்லிட்டேன், மத்திய அரசமைப்பு குழு, ரெண்டாவது மத்திய அதிகாரங்கள் குழு. மூணாவது ஒரு குழு இருக்கு, ஸ்டேட்ஸ் கமிட்டி, மாநிலங்கள் குழு அப்படின்னு ஒரு குழு. ஸ்டேட்ஸ் கமிட்டி, மாநிலங்கள் குழு. மாநிலங்கள் குழு இதுக்கும் சேம் ஜவஹர்லால் நேரு தான் தலைவராக இருப்பார். இந்த குழுவிற்கும் சேர்மன் அப்படின்னு சொல்லலாம். சேர்மன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கமிட்டின்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் ஒற்றுமை மனிதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் ஒரு சில குழுக்களுக்கு அவர் தலைமை தாங்குவார். ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, மாகாண அரசமைப்பு குழு. ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. அதில் எழுதுனதை அப்படியே இங்கே எழுதிப்போம். ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி யார் தலைமையில்? சர்தார் வல்லபாய் பட்டேல், எஸ்விபி. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் தலைவர் இந்த குழுவிற்கு. இன்னும் எத்தனை குழு பார்க்கணும்? இன்னும் 4 குழு. 8 குழு சொன்னோன்னா 8 மேஜர் கமிட்டிஸ், அதில் 4 பார்த்துட்டோம். இன்னும் 4 குழு. சப் கமிட்டி, அதாவது அடிப்படை உரிமைகளின் துணைக்குழு. எழுதிட்டீங்களா? துணைக்குழுன்னு எழுதிட்டீங்க? இது என்ன எழுதல? அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ், தமிழில் சொல்கிறேன், இதை எழுதிட்டு. அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். இதுக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர் மற்றும் விடுபட்ட பகுதிகளுக்கான ஆலோசனை குழு. விடுபட்ட பகுதிகளுக்கான ஆலோசனை குழு. அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். அச்சா, இதுக்கு யார் சேர்மன்? சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவர். இன்னும் ஒரு 3 கமிட்டி. 6வது கமிட்டி ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வழிகாட்டுதல் குழு. ஸ்டீரிங் கமிட்டி, வழிகாட்டுதல் குழு. ஒரு குழுவுக்கு யார் வழிகாட்டுவாங்க? தலைவன் தானே வழிகாட்டுவார். அப்போ இதில் ராஜேந்திர பிரசாத் தான் தலைவன். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வழிகாட்டுதல் குழு, ஸ்டீரிங் கமிட்டி. 7வது, எப்படி அவர் வழிகாட்டுதல் போடுறாரோ, அவர் ஒரு பிரசிடென்ட் பொறுப்பில் அவர் தான் ரூல்ஸ் எல்லாம் போடுவார். ஸோ ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி. விதிகள் குழு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி. விதிகள் குழு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி. யார்? அவரே ராஜேந்திர பிரசாத். சேம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
7 குழு ஆச்சா? இன்னும் ஒரு குழு இருக்கா? இது மாற்றிட்டுமா? ஸோ கடைசியாக வர குழு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வரைவு குழு, வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எல்லா குழுக்களும் பண்ணுற வேலையை ஒருங்கிணைத்து அந்த அரசியலமைப்பை எழுதி கொடுக்க வேண்டிய கடைசி பணி இவங்ககிட்ட தான் இருக்குது. ஃபைனலைஸ் பண்ணி எல்லா குழுக்களும் அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க. எல்லார்கிட்டருந்தும் வாங்கி அதை ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த டிராஃப்டிங் குழுவுக்கு தான் இருக்குது. டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுவுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த வரைவு குழுவை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சிருக்கணும், ரொம்ப டீட்டெயிலாக. மற்ற குழுக்கள் தெரியுதோ இல்லையோ, வரைவு குழுவை பற்றி தெரியணும். இந்த வரைவு குழு பொறுத்தவரை இது அப்பாயின்மெண்ட் பண்ண டேட்லேருந்தே கேட்பான். ஸோ எப்போ இந்த வரைவு குழு உருவானுச்சுன்னு கேட்பான். ஆகஸ்ட் 29, 1947 இந்த வரைவு குழு உருவாயிருக்கும். ஆகஸ்ட் 29, 1947 இந்த வரைவு குழுவில் 7 உறுப்பினர்கள், 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 7 மெம்பர்ஸ், 7 உறுப்பினர்கள். இந்த 7 உறுப்பினர்களுக்கு தலைமை தாங்கியவர் நம்ம ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, மாடர்ன் மனு அப்படின்லாம் அழைக்கக்கூடிய டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் இந்த குழுக்கு தலைவர். தலைவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரோட தலைமையில் இந்த குழு இருக்கும். அந்த 7 உறுப்பினர்கள் பேரும் நமக்கு தெரியணும். முதல்ல அம்பேத்கர், அதற்கடுத்து ஃபஸ்ட்டு மெம்பர், மொத்தம் 7 உறுப்பினர்கள் நான் வரிசையாக எழுதுகிறேன். ரெண்டாவது கோபாலசுவாமி ஐயங்கார், கோபாலசுவாமி ஐயங்கார். மூணாவது அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். என் கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். டாக்டர் K.M. முன்ஷி, டாக்டர் K.M. முன்ஷி. முன்ஷி அப்படின்றது ஒருத்தருடைய பேர், K.M. முன்ஷி. மாதவராவோ, இந்த மாதவராவோ ஆரம்பத்தில் இல்லை, மாதவராவுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், B.L. மிட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இல்லாதனால, அவர் விலகிட்டதுனால அவருக்கு பதிலாக மாதவராவோ வருவாங்க. நான் பிராக்கெட்டில் எழுதுறது மாதவராவோ வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேர். சரியா? B.L. மிட்டர் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணது மாதவராவோ. ஃபைனலாக இருந்தவர் இவர் தான், மாதவராவோ. அடுத்து ஆறாவது T.T. கிருஷ்ணமாச்சாரி, T.T. கிருஷ்ணமாச்சாரி. இந்த கிருஷ்ணமாச்சாரியும் இனிஷியலாக கிடையாது, லேட்டராக தான் வருவார். கிருஷ்ணமாச்சாரி யாரை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னா, D.P. கெய்த்தன் அப்படின்னு ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுவார். D.P. கெய்த்தன், கெய்த்தன் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணுவார். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 7 பேர் சொன்னோமா? இன்னும் ஒருத்தர் இருக்காரா? 7வது உறுப்பினர் சையத் முகமது சதுல்லா, சையத் முகமது சதுல்லா. இவங்க 7 பேர். சேர்மன் யாரு? சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி அம்பேத்கர். எத்தனை உறுப்பினர்கள் கேட்டால் 7 பேர். எப்போ நியமிச்சாங்கன்னு கேட்டால் ஆகஸ்ட் 29, 1947. இந்த குழு தான் ஃபைனல் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குற வேலையை இவங்க பார்க்கணும். சரிண்ணா? மாற்றிட்டுமா? இவங்க அவங்க வேலையை தொடங்குறாங்க ரொம்ப சீக்கிரமாகவே. ஆகஸ்ட் மாதம் நியமிக்கப்படுறாங்க. ஆனால் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதமே அவங்களுடைய அறிக்கையை வரைவை உருவாக்கிடுறாங்க. பிப்ரவரி 1948 அந்த வரைவு குழு அவங்களோட வரைவை உருவாக்கிடுறாங்க. டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனே கிரியேட் பண்ணிட்டாங்க அவ்வளோ டைமுக்குள்ளே. அதை உருவாக்கினதும் கொஞ்ச காலம் டைம் கொடுக்குறாங்க, ஒரு 8 மாதம் மக்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. மக்கள்கிட்ட பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. அதன் மூலம் மக்கள் அதில் ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா நம்ம அதை நம்ம முன்வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு 8 மாதம் டைம் கொடுக்குறாங்க.
எவ்வளோ காலம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும். அப்போ மக்கள் கொடுக்குறத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதில் தேவைப்படுற சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஃபைனல் டிராஃப்டை இறுதி வரைவுன்றது அக்டோபர் மாதம் 1948 அவங்க உருவாக்குறாங்க. அக்டோபர் 1948. முதல் வரைவுன்றது பிப்ரவரி மாதம் 1948. அதை மக்களுக்கு கொடுக்குறாங்க. மக்கள் வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ, என்ன சேஞ்சஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அக்டோபர் மாதம் 1948 அவங்களோட இறுதி வரைவை உருவாக்கியாச்சு. அப்போ இறுதி வரைவு உருவாயிருச்சு. இந்த இறுதி வரைவை கொண்டு போய் அரசியலமைப்பு நிர்ணய சபையிட்ட ஒப்புதல் வாங்கணும் இல்லையா? டிராஃப்டிங் கமிட்டியில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அவங்க வந்து ஒப்புதல் வாங்கணும். நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன மாதிரி சட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா சட்டங்கள், இந்த சட்டங்கள் நிறைவேறுவதற்கு முன்பு அதை மசோதான்னு சொல்லுவோம். பில் பிகம்ஸ் அன் ஆக்ட் ஆஃப்டர் ஓட்டிங். ஸோ அந்த மசோதா சட்டமாக மாறுவதற்கு 3 ரீடிங்கை கிராஸ் பண்ணணும். 3 வாசிப்புகளை கடந்தால் தான் ஒரு மசோதா சட்டமாக மாறும். முதல் வாசிப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சட்டமாக ஆகக்கூடிய அந்த விஷயம், அந்த வரைவு, அந்த ப்ரொப்போசல், அதை பற்றி ஜஸ்ட்டு எழுந்து யார் அதை தாக்கல் பண்ணுறாங்களோ அவங்க படிப்பாங்க. அதனுடைய பேசிக்ஸ் பற்றி கொஞ்சம் நேரம் சொல்லுவாங்க. அவ்வளோதான், இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து 2வது ரீடிங் நடக்கும். செகண்ட் ரீடிங் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரீடிங் தான் ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ரீடிங். அதாவது கிளாஸ் பை கிளாஸாக, வரி பை வரியாக அவங்க படித்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து மாற்றங்கள் ஏதாவது சொன்னால் அதை மாற்றிப்பாங்க. இதுதான் செகண்ட் ரீடிங், ரொம்ப பெருசாக நடக்கும். அடுத்து கடைசியாக தேர்ட் ரீடிங்னு ஒன்று இருக்குது. இந்த தேர்ட் ரீடிங்னா என்னென்னா, கடைசியாக வாக்கெடுப்பு மட்டும் நடக்கும். அந்த வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது வேறு எந்த சேஞ்சஸும் வராது. செகண்ட் ரீடிங் முடியும் போதே ஃபைனல் வெர்ஷன் வந்துடும். தேர்ட் ரீடிங்கில் சும்மா வாக்கெடுப்பு மட்டும் நடக்கும். அந்த வாக்கெடுப்பு முடிஞ்சதும் அது சட்டமாக மாறும். இதே போல் தான் அரசியலமைப்பு இருக்கும். அந்த வரைவை அவங்க கொண்டு போகும்போதும் 3 ரீடிங் அவங்க கடக்கணும். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படின்னு